லேப்டாப்பை ஒர்க் பண்ணும்போது சார்ஜ் போடக்கூடாது. அது மோர் தென் 90% ஆகிட்டாவே சார்ஜர் எடுத்துடலாம். இப்படி ஓப்பன் பண்ணி தைக்கக்கூடாது. இந்த டேட்டா எந்த டேட்டா உங்களுக்கு முக்கியமோ அந்த டேட்டாவை சேஃபாக நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு போகும். மதர் போர்டு ப்ராப்ளம்னா மெஜாரிட்டி எவ்ரிபடி வில் சே மதர் போர்ட் ஷுட் சேஞ்ச். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மதர் போர்ட் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அந்த ஐசியை வித்தின் அபவுட் 2,000 to 3,000 rupees எங்களால் சர்வீஸ் பண்ண முடியும். என்ன சுச்சுவேஷனில் உங்கள் லேப்டாப் ஈவன் உடஞ்சி மாடி மேலே சும்மா போட்டு வச்சிருந்தா கூட எடுத்து வந்தீங்கன்னா when you are going to buy a laptop you will take it minimum 2,000 rupees. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லெனோவோ ஸ்டோர் ஓப்பன் பண்ணது நான் தான். என்னை வாழ்க்கையில் நம்பினது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். இன்றைக்கி தே வர் ஸோ ஹாப்பி. பட் இப்போ இல்லை அப்பா அம்மாவுமே. நான் ஃபஸ்ட்டு சென்னையில் வாங்கின வெஹிக்கிள் வந்து டிவிஎஸ் சாம்ப். ஸோ ஐ ஹவ் 5,000 rupees. சாம்புடைய காஸ்ட் வந்து 15,000 rupees. இன்னும் 10,000 அப்படி கோ ஃபார் லோன் போனால் இல்லை லோன் யூஆர் நாட் அப்ரூவ் ஃபார் இட் 2-3 டைம். இன்னைக்கு என்னால் நம்ப முடியல. ஐ ஹவ் அ i10, Innova, BMW. Now recently I got about Fortuner and all. I seen about Bajaj aircraft பார்த்தேன். Bajaj நேம் போட்டு இதை மாதிரி ஒரு நாளைக்கு ஜிபிஎஸ்ன்னு போட்டு ஃப்ளைட் நிற்கணும். அதில் ட்ராவல் இட் வில் ஹேப்பன். சும்மா நடக்கும், கண்டிப்பாக நடக்காது. அந்த எஃபோர்ட் எஸ் இட் வில் பி மேக் இட். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு நாகேந்திரன் அவர் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன். ஹவ் ஆர் யூ மேடம்? நல்லா இருக்கு. மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு லேப்டாப் வாங்குறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும்? உங்கள் லேப்டாப்பை அதிகமான லைஃப் டைம் நீங்கள் பண்ணணும்னா 2-3 டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. இது இட் வில் சேவ் யுவர் லேப்டாப் மோர் தென் 5 to 7 years ஆல்சோ. லேப்டாப்பை ஒர்க் பண்ணும்போது சார்ஜ் போடக்கூடாது. எப்போவுமே சார்ஜ் மோடில் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதே மாதிரி லேப்டாப் லெஸ் தென் 30% இருக்கும்போது ஒர்க் பண்ணக்கூடாது, சார்ஜ் போட்டாகணும். அது மோர் தென் 90% ஆகிட்டாவே சார்ஜர் எடுத்துக்கலாம். எப்போவுமே 30 to 90% உங்கள் பேட்டரியை மெயின்டைன் பண்ணால் பேட்டரி லைஃப் டெஃபினட்டாக வில் பி இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு கொஞ்சம் லைஃப் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இந்த லேப்டாப் உங்களுக்கு சொல்லி காட்டுறேனே. உங்கள் லேப்டாப் இப்படி இருக்குன்னா இந்த லேப்டாப் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி தைக்கக்கூடாது. சென்ட்ரு பிளேஸில் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஹிஞ்சஸ் வந்து இட்ல ஹேவ் அ லாங் டைம், இட்ல ஹேவ் அ லாங் லைஃப் இருக்கு. அதெல்லாம் சென்டரில் ஓப்பன் பண்ணி சென்டரில் தைக்கும் போது லைஃப் வில் பி மோர். ஓகே, இது எப்படி ஓபன் பண்ணனும்ங்கறதுல கூட நம்ம வந்து உங்களுடைய லைஃபை இட் வில் இன்க்ரீஸ். லேப்டாப்போட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா 6 months ஒன்ஸ் ஆவது ஒரு சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஜெனரல் சர்வீஸ் மாதிரி. அந்த ஜெனரல் சர்வீஸ் நாங்களே ஜிபிஎஸ்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தாங்க. அது பண்ணும்போது என்ன பண்ணா லைக் கண்டிப்பாக லேப்டாப் லைக் டஸ்ட் டே சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் கார்டில் ஒரு தெர்மல் பேஸ்ட் ஒன்று போட்டு கொடுப்போம். அது போடும்போது ஹீட் ஜெனரேட் ஆகாது, ஹீட் ஜெனரேட் கம்மியாகும். அதெல்லாம் 100% நீங்கள் உங்கள் லேப்டாப்பை 6 months ஒன்ஸ் ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே சர்வீஸ் சென்டரும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். லேப்டாப் வாங்குறவங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குங்கிறப்ப ஸோ என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, சென்னையிலேயே லைக் எக்ஸ்க்ளூசிவாக லேப்டாப் சர்வீஸ் வச்சுருக்கிறது இந்தியாவிலே சொன்னா ஜிபிஎஸ் மட்டும்தான். இப்போ கமிங் டு அவர் சர்வீஸ் சென்டர் எல்லாமே யூனிக்காக இருக்கும். சென்னையிலேயே 14 சர்வீஸ் சென்டர் இருக்குது. மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில், திருச்சியில், வெள்ளூரில், ஈவன் பெங்களூரில் ஆல்சோ 3 சர்வீஸ் சென்டர்ஸ். எங்கள் லேப்டாப் சர்வீஸை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் we will make it happen. எங்களால் ஒருத்தர் சர்வீஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக யாருனாலையும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு we are technically strong. சர்வீஸ்னு வரும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிறைய டேட்டாஸ் இருக்கும், இல்லை ஹை அண்ட் சிஸ்டமாக இருக்கும். ஸோ அப்படி உங்ககிட்ட வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது அதுக்கு கேரண்டி வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? That's why we are there. We are reliability. இன்னைக்கு 29 years இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அது காரணமே மக்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கோம். ஜிபிஎஸ்ல கொடுத்தா 100% இஸ் சேஃப். நம்ம இடத்துல கொடுக்கும்போது லைக் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே டேட்டாவை பற்றி சொல்லுவோம். இந்த டேட்டா எந்த டேட்டா உங்களுக்கு முக்கியமோ அந்த டேட்டாவை சேஃபாக நாங்கள் பார்த்துக்க எங்கள் பொறுப்பு. நாட் ஓன்லி ஈச் எம்ப்ளாயி வில் ஹாவ் அ தட் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குவோம். நாங்கள் இது வரைக்கும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் டேட்டா எங்களது காணாமல் போச்சு, எங்கள் டேட்டா மிஸ்யூஸ் ஆச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. பிராண்டட் லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப டெட் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் அவங்களோட சர்வீஸ் சென்டர்லேயே அதை வந்து சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ எந்த கண்டிஷனில் இருந்தாலும் வந்துட்டு சர்வீஸ் பண்ணி தரதா நாங்கள் கேள்விப்படுறோம். அது உண்மையா? ஈவன் டெட் கண்டிஷன் இப்போ எடுத்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்ப்போம். அதுக்காக எல்லாத்தையுமே 100% சர்வீஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். எடுத்தோடனே வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இது அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போகும். இட்ஸ் அ மதர் போர்டு ப்ராப்ளம் அப்படின்னா மீதி எல்லாம் உங்களுக்கு ஈஸிலி ரிப்பேரபிள். மதர் போர்டு ப்ராப்ளம்னா
மெஜாரிட்டி எவ்ரிபடி வில் சே மதர் போர்ட் சுட் சேஞ்ச் அப்படின்னு. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மதர் போர்ட் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அந்த மதர் போர்டில் மேஜர் மதர் போர்டு ஐசின்னு ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி தான் மேஜராகவே லைக் கைண்ட் ஆஃப் ப்ராசஸர் ஹேஸ் அ ப்ராப்ளம். BGA மெஷின் ஜெர்மன் மெஷின் விச் இஸ் அபவுட் 15 lakh rupees அந்த மெஷின் வச்சிருக்கோம். அதில் அந்த ப்ராசஸை ரிமூவ் பண்ணிட்டு ஈவன் ப்ராசஸில் மைனூட் வாட் எவர் விஷயம் அந்த ஏரியாவில் கூட we can ஒர்க் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ண முடியும். டோட்டல் மதர் போர்டை மாற்றினா சம்டைம்ஸ் மதர் போர்டு கிடைக்காது. அப்படி கிடைச்சா ஈவன் அபவுட் 15 to 20,000 rupees ஈவன் 25,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க மதர் போர்டுக்கு. பட் நாங்கள் அந்த ஐசியை வித்தின் அபவுட் 2 to 3,000 rupeesல எங்களால் சர்வீஸ் பண்ண முடியும். ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் GBS அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? GBS இஸ் ஃபார் கஸ்டமர்ஸ். நாங்கள் எப்போவுமே கஸ்டமருக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் லோட் ஆஃப் பிளேசஸ் போனீங்கன்னா ஈவன் லைக் இந்த மாதிரி டெமோ பார்க்க முடியாது. உடவை இப்போ எனி பிராண்ட் தி இன்ட்ரோடியூசிங் நியூ லேப்டாப் விச் இஸ் அபவுட் 2 lakh rupees everybody cannot afford, everybody cannot put demo, but we will put whatever guidance is there, whatever latest is there and anything. Even like 40,000 laptop to 4 lakh rupees laptop also we'll have a demo. அந்த மாதிரி features anything and everything GBS you cannot miss. இந்த ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்னும் GBS ஒரு பெஸ்ட் ஆஃபர். என்ன சுச்சுவேஷனில் ஒரு லேப்டாப் ஈவன் உடஞ்சி மாடி மேலே சும்மா போட்டு வச்சிருந்தா கூட எடுத்து வந்தீங்கன்னா when you are going to buy a laptop we'll take it minimum 2,000 rupees. அக்கா நீங்கள் 2,000 மட்டும் எடுக்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அக்கார்டிங் தட் அந்த லேப்டாப் 10,000 எடுக்கலாம். 20,000 rupees வரைக்கும் லேப்டாப்பை பைபேக் எடுத்துகிட்டு they can buy new laptop whatever amount it is. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டோர் வச்சிருந்தாலுமே வந்து ஆன்லைனும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? எஸ், we have recently launched gbssystem.com ஆன்லைன் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்கோம். எப்படி அதாவது ஆன்லைன் போர்ட்டல் இருக்கிற மாதிரி GBSல ஆன்லைன் போர்ட்டல் வெரி வெல் என்னெல்லாம் ஆன்லைனில் கிடைக்குமோ அதே மாதிரி GBS ஐடியை பொறுத்த மட்டும் எவ்ரிதிங்ஸ் அவைலபிள். நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் எல்லா போர்ட்டலில் கிடைக்க விட GBSல இன்னும் 500 rupees கம்மியாக கிடைக்கிற அளவுக்கு ஒர்க்கிங் தட். அதை விட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஏன்னா ஆன்லைனில் ஸ்டில் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு பயம் இருக்குது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் எப்படி இருக்குமோன்னு. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஏன்னா சென்னையில் எங்களுக்கு 24 ஸ்டோர்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கேனாலும் வித்தின் அபவுட் 1/2 kilometerல நம்ம ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி உங்களுக்கு முன்னாலே அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் ஆன்லைன் மார்க்கெட் இஸ் ஃபாஸ்ட் பிக்கிங் அப். ஸோ GBS பற்றிலாம் நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய ஜேர்னி பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ராமநாதபுரத்துலேருந்து ஆரம்பிச்சது இல்லையா உங்களோட பயணம்? கண்டிப்பாக மேடம். ஸோ இப்போ அங்கே இருந்து சென்னையில் வந்து இத்தனை பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ஜேர்னியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நான் ராமநாதபுரத்துலேருந்து சென்னைக்கு வந்தது கம்ப்யூட்டர் படிச்சுட்டு மேபி அப்ராடு ஃபாரின் போய் பொழைக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி. லைக் சம்வாட் ஐ லைக் சென்னை. தென் சென்னையிலேயே வாழணும். அப்போம்போது தான் எனக்கு ஏதாவது ஒன்று வேலைக்கு அப்புறம் அடுத்து அப்படியே கம்ப்யூட்டர் இட் வாஸ் சம்வாட் செட் ஆகிடுது கம்ப்யூட்டர் பிஸ்னஸ். அது செட் பண்ணதுலேருந்து திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த லைஃப்பை ஹவ் ஐ ஹவ் டு மேக் இட் வெரி பிக் அப்படின்னு முடிவெடுத்தேன். அங்கே தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க நம்ம எதை பண்ணாலும் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி. எஸ், ஐடி இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அப்படியே லைக் அசம்பிள்டு சிஸ்டம் பண்ணால் தென் இட்ஸ் பிகம் பிராண்டட் மார்க்கெட் ஆச்சு. பிராண்டட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் லெனோவா ஸ்டோர் ஓப்பன் பண்ணது நான் தான். தென் அபவுட் HP, தென் அசூஸ், தென் ஏசர், இந்த மாதிரி ஆல் த பிராண்ட். இன்னைக்கு இந்தியாவிலேயே லைக் ஐடி இண்டஸ்ட்ரியில் லீடிங் பிராண்ட் 5 தான். அந்த 5 பிராண்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் வச்சுக்க ஒரே கம்பெனி GBS தான். ஸோ பிஸ்னஸ்ன்னு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க வீட்டில்? எங்கள் அப்பா வந்து ஊரில் சின்ன பிஸ்னஸ் மேன். ஓகே, அந்த லெவலில் வில்லேஜ் லெவலில் பிஸ்னஸ் பண்ணாங்க. அதனால லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேமிலியில். அதனால எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் வேணாண்டா, லைக் கண்டிப்பாக எம்ப்ளாயாக தான் போகணும், ஒரு இடத்துக்கு ஒர்க் தான் போடியாங்கன்னு பிஸ்னஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஷி வாஸ் டெட் அகேன்ஸ்ட். ஆனால் எனக்கு என்னமோ நான் ஜெயிச்சுக்க முடியும்னு தோணுச்சு. நான் கண்டிப்பாக ஜெயிப்பம்மா, என்னை நம்புமா அப்படின்னு சொன்னேன். என்னை வாழ்க்கையில் நம்பினது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். இன்னைக்கு தே ஆர் ஸோ ஹாப்பி. பட் இப்போ இல்லை அப்பா அம்மாவுமே. பட் அப்போ அவர் அனுபவிச்சுட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் அஸ் எ பிஸ்னஸ் மேனாக அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ தே ஹவ் பீன் என்ஜாய்ட். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அந்த டைமில்? நான் ஃபஸ்ட்டு சென்னையில் வாங்கின வெஹிக்கிள் வந்து டிவிஎஸ் சாம்ப். டிவிஎஸ் சாம்புங்கிறது அதை எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு இப்போ சென்னையில் ஐ டோன்ட் ஹவ் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ ஐ ஹவ் 5,000 rupees. அந்த டிவிஎஸ் சாம்புடைய காஸ்ட் வந்து 15,000 rupees. இன்னும் 10,000 ஹவ் டு கோ ஃபார் லோன். அந்த லோன் போய் எல்லாம் அந்த நான் வாங்கின டிவிஎஸ் கம்பெனியில் போனால் இல்லை லோன் யூஆர் நாட் அப்ரூவ் ஃபார் இட். 2-3 டைம் இட் வாஸ் கோயிங் மந்த் டுகெதர். அப்போ நானே ஒரு கம்பெனி 5 ஸ்டார் ஃபினான்ஸ் அவங்களுக்கு நியூ கம்பெனி அப்போது அந்த மேனேஜருக்கு போய் பார்த்து இட்ஸ் அமைஞ்சிக்கரை இட்ஸ் அ பிக் கம்பெனி நான் ஐ பிலீவ். அந்த மேனேஜருக்கு போய் பார்த்து நான் என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இதே சுச்சுவேஷன் எனக்கு ஐ டோன்ட் ஹவ் அட்ரஸ் ப்ரூஃப், யூ பிலீவ் மீ அண்ட் கிவ் மீ 1,500 per month நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி செக்ஸ் மட்டும் வாங்கிட்டு எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னால் நம்ப முடியல. ஐ ஹவ் அ
my all clocks 707. I have a i10, I have a like Innova, I have a BMW. Now recently I got about Fortuner and all without loan. ஓகே. அந்த அளவுக்கு என்னால் வளர முடிஞ்சதுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை எஃபர்ட், மை ஃபெய்த், மை ஒர்க் ஸ்டைல், மை கன்சிஸ்டன்சி. நாட் ஓன்லி திஸ் பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ் கன்சிஸ்டன்சி. லாட் ஆஃப் பீப்புள் நான் வந்து திறமைசாலியான இல்லை, பட் ஹார்ட் ஒர்க். பட் நீங்களே எக்ஸாம்பிள் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் 10 hours சொல்லி வச்சுக்கலாம், கண்டிப்பாக ஐ பீட் யூ ஆன் நெக்ஸ்ட் டைம். ஐ கேன் 12 hours இல்லை 18 hours ஒரு காலத்தில் சர்வசாதாரண ஒர்க் பண்ணேன். அந்த டிவிஎஸ் சாம்ப் வாங்கின பீரியடில் அப்போல்லாம் சென்னையில் ரோட் நல்லா இருக்காது. ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் பழவந்தாங்கல். ரெட் ஹில்ஸில் ஒரு கம்பெனிக்கு ஐ யூஸ் டு சப்ளை ஃபார் பேப்பர்ஸு, தி ரீஃபில் இங்க் அண்ட் ஆல். ஐ யூஸ் டு ட்ராவல் அபவுட் 100 kilometers ஜஸ்ட் லைக் தட் அண்ட் டிவிஹெச் 50. ஒன்றும் கஷ்டம் தெரியாது. ஐ என்ஜாய் மை ஜாப். ஒவ்வொரு நாளும் வாட் நெக்ஸ்ட், ஐ லைக் தட் வேர்ட். அடுத்து என்ன டிவிஹெச் ஐ டென்ட் டிரைவ் லாங் டைம். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வித்தின் அபவுட் 6 months ஐ காட் சுசுகி சுவாமிகாய் பைக். அந்த அவங்களே கூப்பிட்டு லோன் கொடுத்தாங்க. இந்த payment I used to make about immediate the whatever the date set, and the check pass பண்ண முடியாதனா போய் காசு போய் கொடுத்துருவாங்க அவங்கட்ட. So they immediately given, if you want you can buy other vehicle. Then I got about Suzuki Samurai. Super. ஃபர்ஸ்ட் ஷாப் ஓப்பன் பண்ணது ஞாபகம் இருக்குங்களா? எப்போ பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது? அந்த ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? நான் ஃபஸ்ட்டு 1994 6வது மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9:30 ஐ பின் ஓப்பன் மே. ஃபஸ்ட்டு அது இட் இஸ் நாட் ஆஃபீஸில், ஆஃபீஸ் கம் மை ஹவுஸ். அப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்து நாட் இன் வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாது. இட் இஸ் வெரி காஸ்ட்லி எஃபேர். இட் இஸ் ஒன்லி அன் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு பேச்சுலர் ரூம் ஆகும் ப்ளஸ் ஆஃபீஸாகவும் நான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணது. நெக்ஸ்ட் மை டார்கெட் இஸ் கோயிங் டு பி ஹவ் டு பை மை ஓன் ஃப்ளைட். ஏன்னா மனுஷனால ஒவ்வொருத்தனாலையும் நினச்சா முடியும்னு என்ன நம்பிக்கை உண்டு. நான் ஒவ்வொரு டைம் அந்த ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் ஒரு தடவை கூட ரீசெண்டாக பாம்பே ஏர்போர்ட்டில் ஐ சீன் அபவுட் பஜாஜ் ஏர்க்ராஃப்ட் பார்த்தேன். பஜாஜ் நேம் போட்டு இதை மாதிரி ஒரு நாளைக்கு ஜிபிஎஸ்ன்னு போட்டு ஃப்ளைட் நிற்கணும், அதில் ட்ராவல் இட்ல ஹேப்பன். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் நினச்சதெல்லாம் நடக்கும், சும்மா நடக்கும், கண்டிப்பாக நடக்காது. அந்த எஃபோர்ட், கன்சிஸ்டன்சி, அதை நோக்கி ஓடுறது, நினைவுகளும் செயலும், எஸ் இட் வில் பி மேக் இட் ஹேப்பன். அப்போல்லாம் நேரில் வந்து பார்த்து பேசி என்ன இருக்குங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் இன்றைக்கி மதியமே வந்துடும், இல்லை நாளைக்கே வந்துடும் ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படிங்கிறப்ப. இந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி வந்து உங்கள் பிஸ்னஸை இன்னும் வந்துட்டு இவ்வளோ பீக்கில் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். See, வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா கூட ஆன்லைன் இஸ் மேக்ஸ் அபவுட் 30%. ஃபஸ்ட் டைமாக கம்ப்யூட்டர் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி தான் வாங்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெடிஷனை பொறுத்த மட்டும் இன்னுமே அந்த பயம் உண்டு. எனி ஆன்லைன் எடுத்திங்கன்னா ஒரு பயம் உண்டு நம்மளுக்கு, ஏதாவது யூஸ் பண்ண ப்ராடக்ட் கொடுத்துக்குவாங்களோ, அது சான்ஸ் கூட இருக்குல்ல. பட் இங்கே அப்படி கிடையாதுல்ல. உங்கள் முன்னாடி வில் ஓப்பன் த நியூ பீஸ் லைக் யூ சி த டெமோ. ஆஃப்டர் சீயிங் தி டெமோ இஃப் யூ கன்ஃபார்ம் இதன் கஸ்டமர் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஃபீல் நம்ம நினைக்கிறது தான். ஈவன் எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட் காம்படிஷன் இன்னைக்கு ஆன்லைன் மார்க்கெட் இருக்க மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சு, காம்படிஷன் இருக்கத்தான் செஞ்சு. ஏன்னா சம் பீப்புள் எமர்ஜென்சி எனிதிங் தேல் கிவ் லைக் மைனஸில் வித்துட்டு தேல் வேனிஷ். அந்த மாதிரி எத்தனை கம்பெனி நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ வருஷமாக ஸ்டாண்டர்டாக இந்த பிஸ்னஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களோட யூஎஸ்பி என்ன? எங்கள் ஸ்டோரில் போனீங்கன்னா யூ கேன் ஃபீல் 5 ஸ்டார் இருக்க அளவுக்கு அவ்வளோ நீட்டாக எனி டைம், மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் யூ கேன் ஃபீல் லைக் வாவ், அந்த ஃபீலிங் கொடுப்போம். ப்ளஸ் கஸ்டமர் உள்ளே என்ட்ரி ஆக போகும்போது எங்களுடைய பர்சன் ஸ்டோர் மேனேஜர் அங்கே உட்காந்துட்டு என்ன வேணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க எழுந்து வந்து சார் ப்ளீஸ் கம் சார், இந்த வெல்கமிங் இட் செல்ஃப் யூ கேன் ஃபீல் யூ ஆர் என்டரிங் டு 5 ஸ்டார் ஹோட்டல். அவங்களுக்கு அந்த வெல்கமிங் மேனேஜத்தில் கொடுத்தாவே 50% சேல்ஸ் இப்படி கன்வெர்ட் எனக்கு நம்பிக்கை. ஸோ இப்போ எல்லா பிராண்டையும் வந்துட்டு ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது கஷ்டமான விஷயம். அது எப்படி கொண்டு வந்தீங்கிறது தெரிஞ்சுக்கலாம். யூ ரைட். இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் எக்ஸ்க்ளூசிவிட்டி விரும்புவாங்க. எனி பிராண்ட் அவங்க பிராண்டு மட்டும்தான் பண்ண நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் லெனோவா பண்ணிட்டு தென் அதே பிராண்டு போகும்போது ஃபஸ்ட் டைம் ஐ ஹேட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்க யோசிச்சாங்க. நான் கண்டிப்பாக வாட் எவர் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் 1% காம்ப்ரமைஸ் பண்ணாமல் செகண்ட் பிராண்டில் பண்ணி காட்டினேன். இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹேவ் லைக் ஒரு சேல்ஸ்னால் சேல்ஸ் ஹெட் இருப்பாங்க, அவருக்குள்ள பிராண்ட் ஹெட். இந்த ஐ ஹேவ் லெனோவோ, டெல், ஹெச்பி, ஏசகாஸ் எல்லாத்துக்கும் தேவை பிராண்ட் ஹெட். வித்தின் எப்படி மார்க்கெட்டில் எல்லா பிராண்டு காம்படிஷன் இருக்குமோ அதே மாதிரி வித்தின் த ஜிபிஎஸ் தேர் இஸ் அ காம்படிஷன். லெனோவா பிராண்ட் மேனேஜர், ஹெச்பி பிராண்ட் மேனேஜர், திஸ் காம்படிஷன் வித் டிஃப்ரெண்ட் கம்பெனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஐ எம் ஆல்சோ மெயின்டைனிங். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு நீங்கள் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொன்னால் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க சார்?
ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணணும். மணி இஸ் நாட் அ மேட்டர். காசு இத்தனை கோடி இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னா, எனக்கு எந்த பிராண்டுமே காசு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணல. பட் அந்த கட்ஸ் இருக்கணும். எஸ் முடியும் அப்படின்னு கண்டிப்பாக எடுத்த உடனே எல்லாருமே அம்பானி ஆக முடியாது. அந்த கட்ஸு விடாப்புடியான ஃபெயிலியர்ஸை தாங்குக ஒரு மனப்பான்மை இருக்கணும். கண்டிப்பாக நாளை நமதே அப்படிங்கிற ஃபீலிங்கோடு ஒர்க் பண்ணால் எல்லாரும் ஜெயிக்க முடியும். கடவுள் எல்லாத்தையும் ஒன்றா தானே படிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரே ஃபீலிங் தான். எஃபோர்ட் டெஃபினெட்லி வில் கிவ் அ ரிசல்ட். பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் சரி, இல்லை உங்களோட சர்வீஸ் ஓரியன்டாகவும் சரி, அடுத்ததான் என்ன வந்துட்டு ஒரு கனவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஓரளவுக்கு கம்பெனியில் ஐ பின் மேட் இட் அவுட். நான் அடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டேன். அந்த பாத்தில் கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன். நீங்கள் அதில் என்ன பார்ப்பீங்க. உங்களுடைய ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்.